கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்றைய செய்தியின் தொடர்ச்சி. நேற்றைய தினத்திலே நாம் மாய்மானம் வேண்டாம், துணிகரம் வேண்டாம் என்று சொல்லி படித்தோம். அதைத் தொடர்ந்து இன்றும் அதே செய்தியை நாம் சற்று வித்தியாசமாக பார்க்கலாம். மாய்மானம் வேண்டாம், துணிகரம் வேண்டாம். எது மாய்மாலம், எது துணிகரம்? உதாரணமாக தேவனுடைய பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது மற்ற ஜெப கூட்டங்களிலோ வேறு விசேஷித்த நாட்களிலோ ஜெபத்திற்கு செல்லும் பொழுது அங்கே தேவ ஜனங்கள் துதித்து ஸ்தோத்திரித்து பாடிக்கொண்டு தேவனை மகிமை கொண்டு இருப்பார்கள். நாம் இங்கிருந்து நேராக சென்று அப்படியே உட்கார்ந்து அப்படியே கைத்தட்டி அப்படியே அவர்களோடு சேர்ந்து பாடி துதித்து ஸ்தோத்தரித்து நாம் ஒன்றரை கலந்து விடுகிறோம். ஆனால் நம் உள்ளத்திலே உண்மை இருக்கிறதா, உள்ளத்திலே பரிசுத்தம் இருக்கிறதா என்பதை நாம் அறியாமல் அப்படி செய்து விடுகிறோம். இதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஒருவேளை இது உங்களுக்கு புதியதாக இருக்கலாம், நீங்களும் அப்படி செய்திருக்கலாம். தயவு செய்து அப்படி செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு உதாரணத்தை நான் வேதத்திலிருந்து வாசிக்கிறேன். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அந்த ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாகத்தான் ஆலயத்திற்கு தேவனை ஆராதிக்க தொழுது கொள்ள செல்லும் பொழுது அங்கே கேருபீன்கள் சேராபீன்கள் தேவனை ஆராதித்து மகிழ்ந்து அங்கே தேவனை துதித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே உள்ளே செல்லும் பொழுது 5ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அசுத்த உதடுள்ள மனுஷன் என்றும் ஒரு அசுத்தமான மக்கள் மத்தியிலே நான் இருப்பவன் என்றும் தன்னை உணர்ந்து தன்னை தாழ்த்தினான். ஐயோ என்று கதறினான். இது உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு வேண்டும். அந்த பரிசுத்தவான்களோடு ஐக்கியம் கொண்டு ஆராதிக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே எனக்கு இறங்கி என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி உணர்வோடு ஆராதிக்கும் பொழுது தேவன் இறங்கினார், இறங்குவார். 7ஆம் வசனம். அதனால் என் வாயை தொட்டிதோ, இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்று சொல்லி தேவதூதன் ஒரு அக்கினி குரடை எடுத்து வந்து நாவை தொட்டு சுத்தமாக்கினான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். இதுதான் உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம். எடுத்தோம் கவுத்தோம் என்று சொல்லி எல்லா இடத்திலும் பரிசுத்தவான்களாக நாம் மாய்மாலம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை உணர வேண்டும். இதுதான் தேவன் விரும்பும் புத்தியுள்ள ஆராதனை. இதை அறியாமல் குதிப்பதும் ஆடுவதும் பாடுவதும் சத்தமாக கைத்தட்டுவதும் பரவசப்படுவதும், நாம் எப்படியாவது ஆரவாரத்தோடு ஆராதித்தால் தேவன் மகிமைப்படுவார் என்று நினைப்பதும் மிக மிக தவறு. ரோமருக்கு எழுதிய நிருபத்திலே அழகாக பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து தேவனோடு ஒன்றரை கலந்து தேவனுடைய பரிசுத்தத்தை எண்ணி தேவனோடு இணைந்து இசைந்து துதித்து ஸ்தோத்திரித்து மகிழ்வதே தேவனுக்கு பிரியம். இதை மறந்துவிட்டு பரவசமாக ஆடுவதும் பாடுவதும் குதிப்பதும் என்று சொல்லி நினைத்து சத்தமிடுவதும் இதுதான் ஆராதனை என்று சொல்லி நம்பி ஏமாந்து போய்விடாதபடி தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதை இருப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.